ஒரு 1 hour கொடுக்க போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்து நானும் அதை என்ரோல் பண்ணினேன். அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூல் கிடச்சிது. அதில் இருக்கிற ஸ்கூல்லே என்னை வந்து வாலண்டியர்ஸாக செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது நான் போனப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து எழுத்துக்களை விட ஸ்கூலில் வர்றதுக்கே ஆர்வம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்புறம் விளையாட்டுகள், இங்கே வந்து நிறைய விளையாட்டுகள், எப்படி இப்போ குழந்தைங்களை அப்ரோச் பண்ணணும், அவங்க சொன்ன மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு பிஎட்டோ இல்லை டீச்சர் ட்ரைனிங்கோ முடித்து ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாத ஒரு வாலண்டியர்ஸாக தான் இருந்தோம். இங்கே ஐடிகேயில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுத்ததும் சரி, ஃபர்தராக ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குற ட்ரைனிங்கும் சரி, ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. அந்த குழந்தைங்கள்ட்ட அதை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப வந்து எங்களால் முடிஞ்சுது. அதை மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது அந்த பிள்ளைங்க வர்றாங்க விருப்பமாக. ஆனால் என்னென்னா அப்பப்போ லேக் ஆகிடுவாங்க. வருவாங்க, கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு ஒரு அழுப்பு தட்டிடுமா, இல்லை மற்ற பிள்ளைங்களாம் வீட்டுக்கு போறாங்களே, நம்ம மட்டும் இங்கே இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருமோ என்னமோ தெரியல, ஓடிடுவாங்க. அப்புறம் அவங்களை திரும்பவும் நாங்கள் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு தடவையும். அதில் எனக்கு ரொம்ப முக்கியமாக பர்சனலாக என்னென்னா, எனக்கு ஒரு பையன் சாரதின்னு சொல்லிட்டு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்கிட்ட படித்தான். லிட்ரலாக அவனுக்கு எழுத்துக்களே தெரியாது. அவன் 6th ஸ்டாண்டர்ட், அப்போ எழுத்துக்களே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இப்போ 9th நல்லா ரீட் பண்ணுறான். அந்த ஸ்கூல்லேயும் இப்போ இதில் ஐயாசாமி ஸ்கூலில் போய் அவன் வந்து 9th ஸ்கூல்ல இருக்கான். ரொம்ப நல்லா படிக்கிறான்னு